ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறையா பறவைகள் பார்ப்பீர்கள். நிறைய லவ் பேர்ட்ஸ் பார்க்கறது, கிளி பார்க்கறது, புறா பார்க்கறது, பட்சிகளோடு இந்த தடவை உங்களுடைய வாழ்வியல் சம்மந்தப்பட போகிறது. ஏன்னா புதன் அப்படின்னாலே பட்சி தானுங்க. புதனோடு சேர்ந்து புதன் அப்படியே அழகா இருக்கக்கூடிய அமைப்பு, திரும்ப ராசிநாதன் போய் அங்க உட்கார்ந்திருக்க அமைப்பு இதெல்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு சும்மா அவ்வளோ டென்ஷன் டிராஃபிக்ல சிக்னல் நிக்கும்போது கூட திரும்பி பார்த்தா உங்க கண்ணுக்கு கூட லவ் பேர்ட்ஸ் தெரியுங்க. அந்த அளவுக்கு அப்படியே ஒரு ஒரு உடனே உங்க மைண்ட் அப்படியே அப்படியே அழகா மாறிடும். அன்று பூத்த மலர் மாரி. அதனால நிறைய பட்சிகளோட தொடர்பு, நிறைய கிளியோட சத்தம் கேட்கறது, ஓப்பன் பண்ணாலே ஏதாவது உங்களுக்கு யூடியூப்லயோ, இல்ல வீட்லயோ, டிவிலயோ ஏதாவது பறவைகள் பறக்கிற மாரி, பறவைகள் இருக்கிற மாரி, பறவைகள் குறித்த யாராவது பேசுற மாரி, பறவைகள் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அம்மன்கள பார்க்குற மாரி, இந்த மாரி உங்களுக்கான அமைப்பு அப்படின்றது இருக்கு. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிரபஞ்சம் உங்களோடு தன்னுடைய சமிக்கைகளை காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நீங்க நம்பலாம். நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது என்று அர்த்தம். ஓகே. காட்டல அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா காட்டும். சரியா? காட்டாமலாம் இருக்காது. கண்டிப்பா இந்த தடவ பச்சி பார்ப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தே தீரும். அட்லீஸ்ட் அந்த இறகாவது உங்க கையில் கிடைக்க போகும். அதுவே ஒரு பெரிய டூல் தான். பிரபஞ்சத்தோட பெரிய சாவி தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே.